அப்பா உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் இது மகளுக்கும் செஞ்சாத்தன வேண்டியிருக்கிறோம். கோவம் என்பதே கிடையாது. அப்பா எங்களை அழைத்து எதற்காக எங்களை இந்த கண்ணியமையும் சாரல் உங்களை எதற்காக இந்த உலகில் உட்பட செய்தார் தெரியுமா? அயோத்தி நாட்டில் ஆட்சி அரிச்சந்திரன் கானகத்தில் வேட்டையாடி விட்டு ஓய்வு மண்டபத்தில் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவரும் புறப்பட்டு அவன் மனதை பயக்க வேண்டுமாக அவன் எதிரே நாட்டியம் புரிய வேண்டும். நாட்டியம் புரிய வேண்டும். ஆமா சரி. அப்படி நாட்டியம் புரிந்தால் நாட்டியம் முடிந்த பிறகு முதல் முறையாக பூச்சக்கர கூட கேட்க வேண்டும். முதலில் பூச்சக்கர கூட கேட்க வேண்டும். அப்பா முதலில் பூச்சக்கரை கூட கேட்க வேண்டும். அதை கொடுக்க மறுத்தால் இரண்டாவது முறையாக அவன் அமர்ந்திருக்க சிம்மாசனத்தை கேட்க வேண்டும். இரண்டாவது முறையாக சிம்மாசனத்தை கேட்க அமர்ந்திருக்க சிம்மாசனத்தை அப்பா அதே கொடுக்க மறுத்தால் கட்டி அடித்து ஒரு முத்தமிடம் என்று எங்களை கட்டி அடித்து ஒரு முத்தம் கொடுக்க கேட்க வேண்டும். அப்பா அதே மறுத்தால் இல்லை என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இல்லை என்று வார்த்தை சொல்லிவிட்டு வாங்கி வர வேண்டும். இல்லை என்று ஒரு வார்த்தை பெற்று அப்படி புறப்படுங்கள். வெற்றி உங்களுக்கு. சென்று வருகிறேன். இங்க வா. அப்பா என்ன சென்று சொல்லியிருக்கிறார்? அப்பா அயோத்தி மாவட்டத்துக்கு போயிட்டு அரிச்சந்திரன் இடத்திலே நாட்டியம் ஆடி அவர் இடத்துல இல்லை என்று போய் வார்த்தை நாங்க ஆடணும் பாடணும் அபிதயத்தோட அது முன்னாடி ஆட வேணும். அப்படி ஆடினா சன்மானம் கொடுப்பார். எங்களுக்கு சன்மானம் வேண்டாம். அப்படி கொடுக்கவில்லை என்றால் இல்லை என்று ஒரு பொய் வார்த்தை நான் வாங்கி வரேன். போலாமா? அதோ அரிச்சந்திரன் மந்திரியை நசிக் கொண்டிருக்கிறார். இப்ப சென்று மன்னரை பார்க்க வேண்டும். நீங்க காவல் இருப்பார். ஓய்வு பெறுங்கள் அரசு. சீக்கிரம்
ஆமா, அவர் முன்னாடி ஆடலும் பாடலும் அமிர்தத்தில் சென்று தக்க சன்மானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். செய்தி சொல்லி அவனிய செய்தி சொன்ன செய்தி சொன்ன மந்திரியாரு அண்ணன் நிற்கிறாரா? இதோ கோயில் மண்டல ஓய்வு நாட்டிய மாதம் வந்திருக்கிறேன். ஓய்வு மண்டல நாடி நாட்டிய மகள் வயிற்று பிழைப்புக்காக நாட்டிய மகள் இருக்கிறார்கள். நாட்டிய மாதர்கள் தன்னை நாடி வந்திருக்கின்றார்கள். ஆமா, காரணம் எவ்வளவு அழைக்கிறார் பாருங்க. பெண்களே, ஐயா, எதற்காக நாடி வந்தீர்கள்? காரணம் என்ன? நாங்க நாடு நாடாக சென்று வயிற்று பிழைப்புக்காக ஆடி பாடி நாட்டியம் செய்து அதில் வரும். ஆமா, சரி, நாட்டியம் செய்ய வேண்டும். ஆமாங்க ஐயா, உங்கள் அனுமதி இருந்தா நாங்க நாட்டியம் செய்வோம். சொல்லி உங்களுக்கு எப்படி எப்படி தெரியும் அப்படியா அப்படியா உனக்கு நான் பாய் போட்டு
போட்டுனா ஆட்டமா எப்படின்னா செய்யணுமா? நான் இன்னொரு பாட்டு கூட வைக்க போறேன் இப்போ என் மார்பாடு பார்க்கணும் காட்டா காட்டுமா? ஏ ராஜா ஐயா என் மார்பாடு பாரு ஒரு மாசம் இங்க பண்றது தொலை காமிச்சலாம் பார்க்க மார்பாடு பண்ணா தான் வேலை ஆகாது. அவர்கிட்ட நீங்க சன்மானம் கேளுங்க. நீ அங்க போற நான் இருக்குதா? ஐயா அரசே ஆக்கியமானவர்களே, நாங்கள் ஆடிய ஆடலுக்கும் பாடிய பாடலுக்கும் தக்கதான் சன்மானம் வேண்டும் மந்திரியாரே, அரசே, இவர்களுக்கு சேர வேண்டிய பொன்பொருளை கொடுத்து நாட்டை விட்டார்கள். சுவாமி எங்கள் பொன்பொருள் நீங்கள் தான் தர வேண்டும் நான் தர வேண்டுமா? ஆமா நான் மந்திரி மாறப்பட்டேன் அண்ணா அந்த வேலை சரி, உங்களுக்கு சேர வேண்டிய பொன்பொருள் எவ்வளவு கேளுங்கள் கொடுக்கிறேன். ஐயா கண்டிப்பா கொடுப்பீர்களா கொடுக்கின்றேன். ஐயா நீங்கள் அது மேல சுத்துகின்ற பூச்சக்கரை கொடியை நீங்கள் கொடுக்க வேண்டும் முதன்முதலாக. மாதர்களே, ஐயா நான் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பூச்சக்கர குடை வேண்டும். ஆமா அதுதானே? ஆமா ஐயா பூச்சக்கர குடை எனக்கு உரியதல்ல, என் நாட்டு மக்களுக்குரியது. ஆகையினால் அது என்னால் கொடுக்க இயலாது. கொடுக்க இயலாதா? அப்படி என்றால் நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்தை நான் கொடுக்க வேண்டும். சிம்மாசனமும் நாட்டு மக்களுக்குரியது, அது என்னதல்ல. அப்படி இருந்தால் எங்கள் இருவரை கட்டி அழைத்து ஒரு முத்து மாற்றி கொடுங்கள் ஐயா. ஒரு முத்து ஒரு முத்து மாதர்களே, அரிச்சந்திரன் யான் தன் தாரத்தை விட பிற தாரத்தை நேசிக்காதவன், ஏகபத்திரி விரதம் பூண்டவன். ஆகையினால் உங்களை இச்சைக்கு என்னால் ஆகாது. வந்த வழி இந்த மூணும் கொடுக்க மாட்டீர்கள். ஆமா. அப்படி இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுங்க நான் போயிடணும். இல்லை மாதர்களே இல்லை என்று சொல்லுவது இந்த அயோத்தி மாநகர் எல்லையிலே கிடையாது. அப்ப ஒரு முத்தம் கொடுங்க. இல்லையாடா நீ இச்சைக்கு வாங்க. முத்து கொடுப்பாருமா. பல்லு பார்த்து பயப்படுறாரு. மந்திரியாரே, இந்த இரு மாதர்களையும் தக்க மரியாதையுடன் அழைத்து வைப்பார். உத்தரவாரசே. அவர் கொடுக்கறாரா நீ அவர் தான் கொடுக்கணும். நான் கொடுக்குறேன். நீ கொடுத்தா நான் தரேன். நான் கொடுக்குறேன். 40 ரூபாய்க்கு